குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி பேச போகிறோம். இதை நம்ம கொலோக்கியலாக சொல்லணுன்னாக்கா, வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு யாருக்குள்ளே நடக்கும்? ரெண்டு நிலத்துக்காரங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரங்க நடக்கும். ஒரு காம்பவுண்ட் வால் பிரச்சனை யாருக்கு நடக்கும்? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நடக்கும். ஸோ இதுதான் இந்த வாருக்கான அடிப்படையான காரணம். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உக்ரைன் வாஸ் தி பார்ட் ஆஃப் ரஷ்யா பிஃபோர் 1991. இப்போ 1991 காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ்னு ரஷ்யா பிரிஞ்சுது. யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், அதுதான் யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது. அது 1991 15 கண்ட்ரியாக பிரிஞ்சுது. அதில் ரஷ்யா ஒன்று. அப்போ சின்ன சின்ன நாடுகள், ரஷ்யாவுக்கு வெஸ்ட் சைடில் இருக்கிறதும் சவுத் சைடில் இருக்கிறதும் சின்ன சின்ன நாடுகளாக பிரித்தாங்க. ஸோ அதுதான் சிஐஎஸ்ன்னு இப்போ சொல்கிறோம், காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். இது பேக்ரவுண்டு. இந்த உக்ரைன் ரஷ்யாக்கிட்டேருந்து பிரிஞ்சதுக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீண்ட கால தொடர்பு இருந்திருக்கு. ஏன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் ரஷ்யா தான். அங்கே இருக்க கல்ச்சரல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஃபேமிலி டைப்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் இந்த சிஐஎஸ் பிரியும் போது தனி நாடாக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் அவங்க தனியாக பிரிஞ்சு போனாங்க. இதுதான் பேக்ரவுண்ட். இப்போ இந்த வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு எதனால் வருதுனாக்கா, இந்த உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடு நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது என்ன அமைப்புனா, அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டி இருக்கிற கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியில் இருக்கிற நாடுகள் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். 4th April 1949 அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பாவில் இருக்கிற 29 நாடுகளும் வட அமெரிக்காவில் இருக்கிற 2 நாடுகளும் சேர்ந்து 31 நாடுகள் இப்போ மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க அந்த நார்த் அட்லாண்டிக்கில். அதே மாதிரி நம்ம இன்னும் முக்கியமான விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும். யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, நேட்டோன்னு ஒன்று இருக்குது. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ன? சர்வதேச நாடுகளின் கூட்டமைப்பு. தே ஆர் மோர் ஆஃப் சோஷியல் இன் நேச்சர். இப்போ ஒரு இடத்துல பூகம்பம் வருது, வெள்ளப்பெருக்கு வருது, ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை சுனாமி வருது, இந்த மாதிரி நேரங்களில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபைனான்ஷியல் எய்டு, எக்கனாமிக் எய்டு, இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மோர் சோஷியல் நேச்சர். இந்த நேட்டோவோட ரோல் என்ன அப்படின்னாக்க, மிலிட்ரி கோஆப்ரேஷன். இந்த மெம்பர்ஷிப் நாடுகளுக்கு வேறு ஏதாவது ஒரு நாடு ஆயுதங்கள் தாங்கி ஒரு போர் நடத்துகிறாங்க, தாக்க வராங்க அப்படின்னாக்க, இந்த நேட்டோ நாடுகள் அந்த தாக்குதலை இந்த 31 நாடுகளுக்கு மீதான தாக்குதல் அப்படின்னு ட்ரீட் பண்ணி ஹெல்ப்புக்கு வருவாங்க. விச் மீன்ஸ் இராணுவ தளவாடங்களையும் சரி, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸு இதெல்லாம் கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றுறது தான் மிலிட்ரி கோஆப்ரேஷன். இதுதான் அவங்களோட மெயின் நோக்கம். ஸோ இந்த மாதிரி நடக்கிற இடத்துல சில சிக்கல்கள் அதை ஒட்டி இருக்கிற நாடுகளுக்கு வர்றதுக்கு எவ்ரி பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த நேட்டோ நாடுகளில் இந்த 3 நாடுகள் நியூக்ளியர் பவர் என்ரிச். யாரெல்லாம் அப்படின்னாக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூகே, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு. இது 3 நாடுகளும் அணு ஆயுதத்தில் ரொம்ப ரிச்சாக இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா தே மே யூஸ் அட்டாமிக் பவர் ஆல்சோ அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி ஒரு நாட்டு மேலே தாக்குதல் தான் பாக்கி பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கிறது அந்த இடத்துல. இப்போ 2014 தான் ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆரம்பிக்குது. என்னென்னா, ரெவல்யூஷன் ஆஃப் டிக்னிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது. அப்புறம் 2015 ஒரு மீட்டிங் போடுறாங்க பெலாரஸில். வேரியஸ் கண்ட்ரிஸ், பெலாரஸ், ரஷ்யா, அப்புறம் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், உக்ரைன், இவங்க 4 பேரும் 5 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ எல்லா அஜெண்டாஸும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அந்த கோல்டு வார் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு? ஸோ இப்போ 2021 4 நாடுகள் நேட்டோவில் சேர்கிறதுக்கான விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னாக்க, ஜார்ஜியா, போஸ்னியா, ஸ்வீடன் அண்ட் உக்ரைன். ஸோ உக்ரைன் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் சேரக்கூடாது, சேர்ந்தாக்க எங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சொல்லிவிட்டு இந்த வார் இனிஷியேட் பண்ணி நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இந்த வாரனால். இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உக்ரைன் ஒரு ரஷ்யா மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 6 மாதமாக அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல அவங்களுக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் நேட்டோ நாடுகள், அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஷிப்பாக இருக்கிற நாடுகள், ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, வட அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அவங்க போர் தளவாடங்கள், எக்கனாமிக் சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்களால இவ்வளோ தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. ஸோ ரஷ்யா சிங்கிள் கண்ட்ரியாக இருக்குது.
இவங்க வந்து சப்போர்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் சார். உக்ரைன் நல்லா தாக்கு பிடிச்சாங்க. ரஷ்யாவை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் நிறைய உயிரிழப்புகள், பொருள் சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. சேதங்கள்னு கணக்கு எடுத்து பார்த்தாக்க $135 பில்லியன் கணக்கு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நம்ம இந்திய ரூபாயில் மாதிரி பார்த்தோன்னா 11 லட்சம் கோடி. அந்த ஸ்மால் கண்ட்ரிக்கு 11 லட்சம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு பாருங்கள். அது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழில்துறை பாதிக்கப்பட்டிருக்கு, ப்ராப்பர் பவர் சப்ளை இல்லாததால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த காரணங்களால் வந்து ஒரு எக்கனாமிக் வந்து ரொம்ப எக்கானமி வீக் ஆகிட்டாங்க அவங்க. இதே நேரத்தில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, உக்ரைனோட சவுத் அண்ட் ஈஸ்ட் ஏரியாவில் 20% லேண்ட் மாஸை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை மீட் எடுக்கணும்னு தான் முதல்ல முயற்சி பண்ணுறாங்க. பட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதால தே கேப்சர்ட் ஆல்ரெடி தி 20% ஆஃப் தி லேண்ட் மாஸு. இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஈஸ்ட் அண்ட் சவுத்தில் இருக்கிற உக்ரைனில் இருக்கிற மக்கள் வந்து ரஷ்யா பாஸ்போர்ட் எடுத்துக்கல அப்படின்னாக்கா தே வில் பி ட்ரீட்டட் அஸ் ஃபாரினர்ஸ். ஃபாரினர்ஸ்னால் என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு? ப்ராப்பர் எய்டு கிடைக்காதவங்களுக்கு, கல்வித்துறையிலையும் எல்லாத்துலேயும் சிக்கல்கள் உண்டு பண்ணுவாங்க, வேலைவாய்ப்பில் சிக்கல்கள் உண்டாகும், இந்த மாதிரி லேண்டு வாங்க முடியாது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும். உக்ரைனோட ஃபஸ்ட் அந்த 20% ஆக்குபைடு ஏரியாவில் ஃபாரினர்ஸை ட்ரீட் பண்ணிவிடுவோம் நாங்கள், நீங்கள் இப்போ ரஷ்யன் பாஸ்போர்ட் எடுக்கலனா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இழப்பை பார்த்தோம். வின் பண்ணுற சைட்லேயும் லூஸ் பண்ணுற சைட்லேயும் அதிக அளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, கரண்ட் ஸ்டேட்டஸில் உக்ரைனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூஎஸ் அண்ட் அதர் நேட்டோ ட்ரெயின்டு 36,000 உக்ரைனியன் சோல்ஜர்ஸை வந்து வார்ஃபேரில் மேனுவர் ஆஃப் வார்ஃபேர் விச் மீன்ஸ் போர் முறை சூழ்ச்சியில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர் அபவுட் 18 டைப்ஸ் ஆஃப் வார்ஸ் இருக்குது. அதில் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா கன்வென்ஷனல், அன்கன்வென்ஷனல், கொரில்லா டைப், டெரர் டைப், சைபர் அட்டாக், வேர்ல்டு வார்னு ஒன்று சொல்கிறோம், நியூக்ளியர் வார்னு சொல்கிறோம். இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு அந்த 18 வருஷமாக அப்புறம் பேசலாம் நம்ம. இந்த மாதிரி சூழ்ச்சி, போர் முறை சூழ்ச்சியில் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு 3 லட்சம் ட்ரூப்ஸ் ஆர்மி பீப்புளை ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக அந்த பார்டர்ஸில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ தொடக்கம் முதலே ரஷ்யா வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க இந்த வார பொறுத்த மட்டும். இழப்புகள் இருந்தாலும் தே ஆர் ஏபிள் டு சஸ்டைன் எக்கனாமிக்கலி as well as வார்ஃபேர்லேயே முன்னாடி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இதே ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, ஈரான்கிட்ட இந்த ட்ரோன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நார்த் கொரியாவிலேருந்து தளவாடங்களும் சரி, ஷெல் அண்ட் அம்யூனிஷன் சொல்லுவாங்க, அதையும் வாங்கியிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு பேன் போட்டிருக்காங்க ரஷ்யா மேலே, எக்கனாமிக் பேன் போட்டால் கூட அது வந்து பெருசாக அவங்கள பாதிக்கலை. ஏன் அப்படின்னாக்க, இந்தியா அண்ட் சைனா ஹியூஜ் இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில். ஸோ அவங்க வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா இருக்கிறதால அவங்களுக்கு பொருளாதாரத்தில் பெருமளவு பாதிப்பு ஏற்படலை. அதேமாதிரி டர்க்கி நேட்டோ நாடுகளாக இருந்தால் கூட புதிய வழித்தடங்கள், ரஷ்யாவோட புதிய வழித்தடங்கள் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறதால அவங்களுக்கு எந்த அளவுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படலை. இப்போது இன்னொரு உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட்டு அவங்க நேட்டோ நாடுகள்லேருந்து குறையுதான்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ திரும்பி இப்போ விசிட் பண்ணியிருக்காரு அவர், அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, கனடாவுக்கு போயிருக்காரு, அதே மாதிரி அதர் நேட்டோ மெம்பர்ஷிப் நாடுகள்லாம் போயிட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், வி நீட் டு சஸ்டைன் த வார் அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. இதே நேரத்தில் வந்து போன மாதம் அமெரிக்க மீடியாவில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குனாக்கா, ஒரு $50 பில்லியன் வந்து காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணலை இந்த மாதிரி யுக்ரைன் கொடுக்கணுன்றதுக்காக. அது ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ளோ தடைப்படுது அங்கேருந்து. முன்னாடி போர் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க யூஎஸில் அப்படின்னாக்கா, வி வில் சப்போர்ட் உக்ரைன் ஆஸ் லாங் as இட் டேக்ஸ், விச் மீன்ஸ் போர் எவ்வளோ காலம் நீடிக்குமோ அது நாள் வரைக்கும் நாங்கள் உக்ரைன் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு இப்போ இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, வி வில் சப்போர்ட் உக்ரைன் ஆஸ் லாங் as we can, எங்களால் முடிகிற வரைக்கும் நான் உக்ரைனை சப்போர்ட் பண்ணுவோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உக்ரைனை ஒரு சிக்கலில் கொண்டு போய் விடுது. அதனால் அதை அடுத்த யூரோப்பில் இருக்க மற்ற நேட்டோ நாடுகளில் போய் உதவியெல்லாம் கேட்டிருக்காங்க அவங்க. இது ஒரு பேக்ரவுண்டு. அமெரிக்காவில் எதிர்வரும் எலெக்ஷனை முன்னிட்டு ட்ரம்ப் ஒரு போட்டியாளராக இருக்கிறதால அவர் சொல்கிறாரு, நான் பதவிக்கு வந்தால் சில நாட்களில் இந்த உக்ரைன் ரஷ்யா வர நான் நிறுத்திடுவேன், என்னால் நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நிறுத்துவார் அவர்? போய் உக்ரைன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாரா? அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது.
கொதிக்கிறது அடங்கணும்னா எரியறதை பிடுங்கணும். இதுதான் பாலிசி ஃபாலோ பண்ணுறது. இப்போ உக்ரைனில் எவ்வளோ சொல்லி பார்த்தா அவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அறிவுரை சொல்கிறது தான் மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் போர் பண்ணுறதாக அர்த்தம். அது நடக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ எரியறதை பிடுங்கிறது என்ன பண்ணணும்? சப்போர்ட்டை விட்ரா பண்ணணும். அதை எடுத்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். ஸோ தட் வார் வந்து ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணி தான் அவர் சொல்லியிருக்கணும். அங்கே எலெக்ஷன் டைமில் சொல்லுவார். அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறதால அமெரிக்காவும் ஃபுல் ஸ்டாண்ட் எடுக்க முடியல இப்போது, போத் எக்கனாமிக்லி அண்ட் சப்ளை ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸு. இது வந்து உக்ரைன் ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இதே அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்க போன மாதம் அப்படின்னாங்க, உக்ரைன் வந்து ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து செல்லணும் இப்போது அப்படின்னு ஒரு ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் புட்டின், விளாடிமிர் புட்டின் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, எங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை உக்ரைனில் அமைதி என்பது இல்லை. தெர் இஸ் நோ பீஸ் இன் உக்ரைன் அன்லெஸ் வி அச்சீவ் அவர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு இது தெளிவாக அவரோட ஸ்டாண்டை காட்டுது. அவருக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவசரம் இல்லை. ஏன்னா ஹீ இஸ் ஆல்ரெடி ஸ்ட்ராங், அந்த நிலைமையில் இருக்கார். சரி, உக்ரைனும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? சரி, எங்கேயாவது அமைதி தென்படுதான்னு நம்ம எவ்வளோ உயரத்துலேருந்து பார்த்தாலும் அமைதிக்கான வாய்ப்பே தெரியல நம்மளுக்கு. அதுதான் சிச்சுவேஷன் இப்போது. கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அமைதி என்பது அருகாமையில் தென்படவில்லை. அதே மாதிரி இப்போ திருப்பி அமெரிக்கா ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை உக்ரைன் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ரஷ்யா நேட்டோ நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு புட்டின் திரும்பியும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, அது எங்கள் நோக்கம் கிடையாது, இது வந்து தவறான புரிதல். நேட்டோ நாடுகள் உறுப்பு நாடுகள் மூலக்கு நாங்கள் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு, கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு, சுமூகமான உறவு வைக்கத்தான் எங்களுக்கு விருப்பமாக இருக்குது. இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இந்த பேட்டி மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தகுந்த பதில் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும்? ஆஸ் எ காமன் பப்ளிக் ஆஃப் த வேர்ல்டு, அமைதி திரும்பணும், இரு நாட்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்து பேசி அங்கே இருக்கிற மக்களுக்கு துன்பம் விளைவிக்காமல் இருக்கணும். ஏன் அப்படி? தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். நேற்றுக்கு மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இல்லை. திங்ஸ் கேன் சேஞ்ச். ஸோ நல்ல முடிவு ஏற்படணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம். நல்ல முடிவு ஏற்படுத்தி இரு நாட்டு தலைவர்களும் வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணி let us not fight for small things, let us work for the humanity அப்படின்னு கிரவுண்டில் முன்னெடுத்தாங்கனாக்க பெட்டராக இருக்கும். குட் டே.